நுகர்வோர் பாதுகாப்பு இந்த துறை மூலமாக பல்வேறு உணவு பாதுகாப்புக்கான நடவடிக்கை, அதே மாதிரி நியாயமான விலையில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை உறுதிப்படுத்துவது போன்றவை கவர் பண்ணுறது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பங்கு ப்ரொக்யூர்மெண்ட். விவசாயிகள்கிட்டேருந்து இந்த நம்மளோட நெல் கொள்முதல்லையும் இது கொள்முதல் மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு நம்ம இதுவரை கடன் 2023-24 32.47 லட்சம் டன் நெல் விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வரும் ஆண்டுக்கு முதலமைச்சரோட கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசோட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கடந்த ஆண்டு போலவே 1/9 ஒரு மாதம் அட்வான்ஸாகவே செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 24-25க்கான கொள்முதலுக்கான ஒப்புதல் அளித்துள்ளது. அதே மாதிரி முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருக்கார்கள், சன்ன ரக நெல் வரும் ஆண்டில் 2450 பொது ரக நெல் வந்து 2405 ரூபாய்க்கும் நம்ம வந்து கொள்முதல் குவிண்டால் ஒன்றுக்கு கொள்முதல் செய்ய போகிறோம். குடோனை பொறுத்தவரை 380 குடோன்கள். எல்லாரும் வந்து கடைசியாக நியாய விலை கடையோ இல்லையா கூட்டுறவு அங்காடியை பார்க்குறாங்க. அதோட பேசிக் பார்த்தீங்கன்னாக்கா 253 ஆப்ரேஷனல் குடோன், 109 பஃபர் குடோன், 18 செமி கவர்டு குடோன்னு 380 குடோன்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில். அதோட கெப்பாசிட்டி 20.44 லட்சம் மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி அதில் இருக்குது. அதில் நம்ம இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். புதிதாக எக்காரணத்தை கொண்டு டிபிசியில் இருக்கிற நெல் சில ஆண்டுக்கு முன்பே வரை நம்ம சடன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம தார்பாலின் கீழே ஸ்டோர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடாதுங்கிறதுனால கூடுதலாக 12 வந்து ஆப்ரேஷனல் கோடவுன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 28,000 மெட்ரிக் டன் அளவுக்கு 54 கோடி அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதர கோடவுன்கள் 17,500 மெட்ரிக் டன்னுக்கு 32 கோடியில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 8 செமி கவர்டு கோடவுன் வந்து 1.17 லேக் மெட்ரிக் டன். குறிப்பாக இந்த செமி கவர்டு கோடவுன் வந்து விவசாயிகளோட நெல்லை சேமிக்கிறதுக்கு 95 கோடி ரூபாயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேவையான அடிக்குவேட் ஸ்டாக் அரிசி, அதே மாதிரி சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவை அடிக்குவேட் ஸ்டாக் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் தெரியுங்க, பாம் ஆயில் மற்றும் தால் பொறுத்தவரை அந்த தேர்தல் நேரத்தில் அந்த சீரான முறையில் நம்ம ஒப்பந்தம் கோருவதில் சற்று சிரமம் ஏற்பட்டதால் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கடந்த மாதத்தை போல இல்லாமல் இந்த மாதம் உடனடியாக டெண்டர் ஏற்கனவே 27 முடிகிற மாதிரி டெண்டர் கோரியிருக்கோம். அந்த டெண்டர் வந்து இன்றைக்கி டெக்னிக்கல் பிட் ஓப்பன் ஆகி 31ஆம் தேதி அது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதத்திலேருந்து இன்னும் சீராக பருப்பு மற்றும் பாமாயில் சப்ளை. பருப்பு ஜென்ரலி நமக்கு வந்து 20,000 மெட்ரிக் டன் தேவைப்படுறது மாதம் ஒன்றுக்கு. பாமாயில் பொறுத்த வரைக்கும் 2 கோடி பவுச்சுகள் 1 கேஜி பவுச்சு தேவைப்படுறது. ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட சுணக்கம் பெரும்பாலும் ஜூலை மாதத்தில் அனைத்து இடத்துக்கும் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்து 5ஆம் தேதி வரை கெடு கொடுத்து இன்னையோட முடிக்கிறதுக்கு கெடு கொடுத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது வரும் மாதத்தில் முழுமையாக அந்த டிலே, பர்டிகுலர்லி இந்த பருப்பு மற்றும் எங்கேயுமே கொடுக்காம இல்லை, ஆனால் டிலேடாக இந்த பருப்பு மற்றும் பாமாயில் கொடுத்ததையும் முதலமைச்சர் ஆணைக்கின 2 அமைச்சர்களும் ஆய்வு செய்து எங்கள் அதிகாரிகள்கிட்ட அது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி களத்தில் போய் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக இங்கே சப்ளை இருக்குது, அதே மாதிரி குவான்டிட்டியை மட்டும் காட்டாமல் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இல்லை வேரியேஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது சற்று மதுரை ரீஜனில் எங்களுக்கு சில சவால்கள் தென்பட்டு வந்தது. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனில் ஆங்காங்கே சில சவால்கள் இருக்கும்போது அதை உடனடியாக அந்த இன்டர் குடோன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு தெரியுங்க, நம்ம இந்த துறையில் தான் 36,954 நியாய விலை கடைகள் வந்து செம்மையாக செயல்பட்டு வர்ற காரணத்தினால்தான் மிக சிறப்பாக இந்த உணவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது. இதில் 26,502 வந்து ஃபுல் டைமும் 10,452 பார்ட் டைம் ஷாப்ஸு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டோட ஃபோக்கஸே என்னென்னா, நம்ம இந்த ஓன் பில்டிங் இப்போ வந்து தற்பொழுது 19,872 வந்து ஓன் பில்டிங்லேயும் வரியில்லாத கொடுக்கக்கூடிய கட்டடங்கள் 9,285, ஆனால் 7,797 கட்டடங்கள் ரெண்டில் இருக்குது. அதற்கு பதிலாக புதிய கட்டடம் வந்து படிப்படியாக அடுத்த 3 ஆண்டுக்குள் அனைத்தையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். கடந்த 3 ஆண்டில் 2009 புதிய நியாய விலை கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதில் 699 ஃபுல் டைமும்
1310 பார்ட் டைம் ஷாப்ஸ். தட் இஸ் நம்ம 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நார்மல் ஏரியாலையும் 1.5 கிலோமீட்டர் மலைப்பகுதிகளையும் நியாய விலை கடைகள் இருக்கணும்னு சொல்லி, ஏன் பல இடங்களில் 2000க்கு மேற்பட்ட இடங்களில் போனி மூலமாகவும் கூட்டுறவுத்துறை மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு இடத்து சேர்ந்து மொபைல் நியாய விலை கடையிலும் வச்சுருக்கோம்.